இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போறது. ஆமா ஆண்டவரே. ரெண்டு பக்கமும் பெண்கள், எல்லாரிடமும் பொன் நகை பற்றி தான் இன்னைக்கு இனிய ஆனா பேச வருது. எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போடுறது இல்ல, வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. தமிழ் பெண்களுடைய ரெண்டு முக்கியமான அணிகள் என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. அப்படின்னா ஒன்று படிப்பு, இன்னொன்று நகை. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அதாவது தனக்கென்று அவர்கள் சேமித்திருக்கக்கூடிய ஒரு சொத்தாகவும் அவர்களுக்கான பாதுகாப்பாகவும். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அல்லது குடும்ப நெருக்கடிகள் வருகிற போது உடனடியாக குடும்பத்திற்கு உதவுவதற்காகவும் தனக்கு உற்றாருக்கு உதவுவதற்காகவும். ஆமா, இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏதுங்க பணம்? டைம் செல்ல நீ சொன்னில, அதனால கையில இருந்து வாட்சி விட்டுட்டேன். ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் இருப்பையும் கட்டி காத்ததுல தங்கத்திற்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. தெரியுமா தெரியாதா? தெரியாது 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 தெரியாதா? தெரியாது தங்கம் அப்படிங்கிறப்ப அதுல ரெண்டு கேட்டகரி ஆஃப் தங்கத்தை பார்க்க முடியும். கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா ஒண்ணுமே புரியலையே. நம்ம வழமையாக நம்முடைய ட்ரெடிஷனலா இதெல்லாம் நம்ம பாட்டி யூஸ் பண்ணது அந்த மாதிரியான மாடல். இப்படி ஒரு ட்ரெடிஷனல் செட் ஆஃப் ஜுவல்ஸ் இருக்கு. மாங்காய் மாலை, ஆரம். சாரி, எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல. மாங்காய் மாலை, ஆரம். ஆனா நீ பயங்கரமான ஆளியா, எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா ஸ்மெல் பண்ணி வந்துடுற எப்படியா? ஆனா அதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பழைய மாடல்டாப்பா, புது மாடல்ல தான் நம்ம வாங்கணும். இன்னொரு வார்த்தை பேசுற, என்ன பேசக்கூடாது நீ என்ன பேச அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி நகை வாங்கக்கூடியவர்களும் இருக்காங்க. இதுல ரெண்டு டிவிஷனே பார்க்க முடியுது. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இருக்கா என்ன? என்ன இது? ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. முதல்ல எனக்கு இந்த பாரம்பரிய நகைகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கு. அற்புதம், ஆவாரம். நான் போட்டிருக்கிறது வந்து நார்மல் ஜிமிக்கி. இது வந்து ரொம்ப ரொம்ப காலமா சங்க காலத்துல இருந்தே இருக்கு. இது சங்க காலமா? ஆமா, தொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த வளையலுக்கு வந்து அப்ப கல் வச்ச வளையலுக்கு எல்லாம் சூடகம்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான். என்னது கழுத்து நிறைய இருக்கே? காசு மாலை, லட்சுமி காசு மாலை. லட்சுமி காசு மாலை. அதே மாதிரி ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா? இவனை பசக்குன்னு அமுக்கிறோம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. ஹாரம்னு சொல்றதா அது ஆரம்னு சொல்லணுமா? ஆரம். 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 சரி சரி சரி, அண்ணன் பிரில்லியன்ட் பிரசங்கம் பண்ணாத. தமிழ்நாடு இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டியது என்றால் அதன் பெயர் ஹாரம் அல்ல, ஆரம். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். இந்த மோதிரம் வந்து வங்கி மோதிரம். இது வந்து என் அம்மாவோட பாட்டியோடது. ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.